நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத துவங்கி இந்த 2வது வாரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்த மகா பெரிய தயவுக்காக ஆண்டவரே கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயங்களோடு தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே நீங்க செய்த உபகாரங்கள் எல்லாவற்றுக்காகவும் இந்த காலை வேளை நாங்கள் நன்றி சொல்லும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை எத்தனை நன்மைகள் ஆண்டவரை, எத்தனை கிருபைகள், எத்தனை தயவு ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை அல்லவோ அப்பா. இந்த கிருபை நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் இல்லப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரே எங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மேல் கிருபை யாருங்க ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பிரியப்படும்படி எங்களை ஒரு விஷயம் கூட எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தம் மண்டையிலே சேர்கிற யாவரையும் ஆண்டவரை தம்மை போலவே மாற்றுகிற ஆண்டவர் நீர் அல்லவோ. இந்த காலைவில் எங்களை ஒரு விஷயம் கூட நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திக்கிறீங்க. இந்த நாளில் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், நாங்கள் ஆராதிக்க போகிற ஆராதனைகள், ஆண்டவரை கேட்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரை நீரே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா நன்றி நன்றி இயேசுவே ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா இயேசுவே மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. உதரின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இந்த காலை வேளையில் அவருக்கு நேராக நாம் ஏறெடுப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இதை நீர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. இதில் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் எங்களை எவ்வளவாய் பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே இந்த பெருந்தொற்று காலங்களிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரை கலங்கி தவித்து நின்ற நேரங்களெல்லாம் எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட நடந்த எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க. எந்த ஸ்தானத்துக்கு நான் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர். இந்த வேளையில் எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி துதிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குடும்பமாக தனி நபர்களாக நண்பர்களாக கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போமாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவன் தந்தவர் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எங்கள் சத்துருக்குன்பாக என் தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இடங்களில் எங்களை நடத்தி கொண்டு போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி எங்களுக்கு அருள் செய்கிற நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் சரீரத்திலே தூரம் தூரமா இருந்தாலும் நம் ஆவியில ஒருமனப்பட்டவர்களா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ராஜா.
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. கத்திருந்த காலை ஆராதனை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம் பாட போகிற பாடல்கள், நம்ம ஆராதிக்க போகிற ஆராதனைகள், நம்ம ஜெபிக்க போகிற ஜெபங்கள், கேட்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கத்த நமக்கு ஆசீர்வதிக்கணும். கத்தாவே எங்களை ஆராதனை நீங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா. அசைவாடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் உள்ளங்கள் நிரம்ப ஆண்டவரே. எங்கள் ஆவியில நாங்கள் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக இந்த காலையில் எங்களை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், தனி நபர்களையும், நண்பர்களையும், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கத்தர், விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கத்தர் இந்த காலையில் உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும்பா ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும் என்று சொன்னேன். எல்லா நுகங்களும் கட்டுகளும் இந்த காலைவேளையில் ஆண்டவரே உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. விடுதலையாயுமை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஆர்வம். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் ஜெயத்தை தருகிற ஆண்டவர் அவர். இறுதி வெற்றி நம்முடையதே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் உரிமையோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசித்து சேர்ந்து பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதமானவரே
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு
நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துவது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற ஆண்டவர். இந்த வேளையிலும் கூட எல்லாரும் தாவீதை போல சொல்ல போகிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழி ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. என் விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், நான் விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மேம்படுத்தலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த காலவேளையிலே மாரநாதா என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, மாரநாதா சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தன் பாதம் நிறுத்தி என்ற பாடல் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடலாம். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்ற வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை. ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு
கண்டு புலம்பிடுமே. கத்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், மலையாகி பூமி நிரப்பும். பீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம், சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம், சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிலாமா? அவருடைய கரம் குறிக்கி போகிறது. 2020 வருடத்துக்கு முன்பாக எருசலேம் வீதிகளில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்த அதே ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறது. விசுவாசித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்ற பாடலாம் கரங்களை தட்டி உற்சாகமாக, விசுவாசியே நீ பதறாதே, உன் சூழ்நிலைகள் கண்டு சோர்ந்து போகாதே, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் உன் படவில் இருக்கிறார்.
விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து சொல்ல, உங்களுடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே, இன்றைக்கும் அற்புதம் அடையாளம் செய்ய அது போதுமானது என்று சொல்லி விசுவாசித்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிழ்ப்படுது. எல்லாரும் இருக்கிற இடங்கள் முழங்கால் படிட்டு நம்ம இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய்
தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் எல்லாம் சேர்ந்து இந்த காலவெளி சொல்லுங்க. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. சொல்லலாம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகபல துரபல பரபா. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவர் என்று சொல்லுங்க பார்க்கல. எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவர் நேராக உயர்த்தி ஹல்லேலூயா
நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் எங்களை கைவிட்டாலும் அப்பா, எங்களை கைவிடாதவர் நீங்க ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லணும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நீலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பேதுரு ஆண்டவராக இயேசுவை பார்த்துட்டு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? ஆண்டவர் இயேசு சொன்னார், எனக்காக தன்னுடைய ஜீவனையாவது, தன் மனைவியாவது, தன் பிள்ளைகளையாவது, தன் சொத்து எல்லாவற்றை விட்டு உனக்கு நூறத்தனையாக இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னார். ஆண்டவருக்காக இழந்து போனவர்கள் ஒருவரும் நஷ்டம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா துயரங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். நீங்க சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிற சொல்லலாமா? நீங்க போதும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், யோபை போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், நாங்கள் நம்பின எல்லாம் எங்களை விட்டு அகன்று போனாலும் நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. அந்நிய கண்களில் எங்கள் சொந்த கண்களே உண்மை காணும் ஆண்டவரே. நீர் பூமியின் மேல் வந்து நிற்க போகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். நீர் வரும்பொழுது அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர். நிச்சயமாகவே எங்களுக்கான பலன்களை நீங்க தரப்போறீங்கப்பா. இந்த பூமியில ஆண்டவரே அப்பா, இப்பொழுது இருக்கிற இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள் ஆண்டவரே, இந்த வேதனைகள், இதெல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே மாறி போகும் ஆண்டவரே. இந்த கொஞ்ச கால உபத்திரம் ஆண்டவரே, இது ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாதப்பா. நாங்கள் நித்தியமாய் உம்மோடு கூட நாங்கள் இருக்க போகிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. எல்லா 2 கரங்களை ஆண்டுக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பெருந்தொற்று காலங்களில் கத்திரங்களை எவ்வளவாய் பத்திரமாய் வேலை அடைத்து நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த ஏராளமான நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி இருதயத்தோடு இந்த காலைவேளை நன்றி சொல்றோம்ப்பா. விசேஷமாக இந்த காலைவேளையில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடு வேதனைகளோடு ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரே, பண தேவையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய நீர் போதுமானவர் அப்பா. தன் ஜீவன் என்று பாராமல், தன் சொந்த குமார் என்று பாராமல் எங்களுக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றிலும் தராமல் இருப்பது எப்படி என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், எங்கள் வேதனைகள் எல்லாம் மாறி போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலையில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்கள் கத்திரங்களை விடுவித்து ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நல்ல செல்வ செழிப்பையும் நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள எங்கள் ஜெப ஜீவியங்களிலும் ஆண்டவர் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறதுலையும் நாங்கள் ஆண்டவரை அனுதினமும் கத்திரக்கூடிய சமூகத்தில் உறுதியாய் நாங்கள் தரித்திருப்பதற்கு கத்திரங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு கிருபை பாராட்டு. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே பலவீனங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த காலையில் சந்திங்க. பலவீனங்கள் மாற்றி போடுங்க. துயரங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டப்பா. ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கிருபை கூப்பிடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம உட்காருவோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆண்டவரை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். வருகிற 16ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பதிலாக மாற்றாக வியாழக்கிழமை ஆராதனை அன்று நடைபெறும். 1 மணி நேரம் நடைபெறுகிற இந்த ஆராதனையில் விசுவாசிகள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்கிறோம். 2 ஆராதனைகள் நடைபெறாது. அதற்கு பதிலாக ஒரே ஒரு ஆராதனையாக வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை 16ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம் கூடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல வருகிற 31ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு நாட்களிலே மத வழிபாடுகள் நடைபெறக்கூடாது என்ற காரணத்தினால் நாம் இந்த வியாழக்கிழமையில் நாம் கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்டிப்பாக விசுவாசிகள், உள்ளூரில் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் உங்களுடைய வேலைகள்லாம் முடித்துவிட்டு இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். 37வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இயேசுவோடு திரளான கூட்ட ஜனங்கள் அவரோடு கூட நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். அவரை சுற்றிலும் யூத ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு வேதபாரகர் பரிசேயர்களும் அவர் எல்லாரும் இயேசுவை பின்பற்றி அவர் சொல்லிக்கொண்டு அவர் போதிக்கிற எல்லா காரியங்களும் கேட்டு அப்படியே நடந்து எருசலேமை நோக்கி நடந்து போகிறார்கள். இயேசு அந்த காலகட்டங்களில் இருந்த நாட்களிலே யூதர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் அவர்களுக்கு பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தங்களை அவங்க செய்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இன்னும் ஒரு சில வாரங்களிலே பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. அந்த பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுதும் இந்த யூதர்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த கடைசி வாதையினாலே தலைப்பிள்ளைகள் எல்லாவற்றையும், எகிப்துடைய தலைப்பிள்ளைகள் எல்லாவற்றையும் சங்கரித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினாரோ, அதே போல மோசே போன்ற ஒருவரை ஆண்டவர் அனுப்பி இந்த நாட்களில் இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு அவர்கள் அந்த பஸ்காவை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு அந்த பஸ்கா பண்டிகை வரும்பொழுதெல்லாம் அந்த ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். யோவான் ஸ்நானகன் வந்த பொழுது உடனே யோவானை குறித்து அவர்கள் நினைத்தால் இவன் தான் மேசியாவோ என்று சொல்லி நினைத்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொன்னான், நான் மேசியாவல்ல என்று சொன்னான். எனக்கு பின் வருகிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் மேசியா என்பதை காண்பித்து கொடுத்தான். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசுவை குறித்து அப்படிதான் நினைத்தாங்க. அவருடைய கவனம் எல்லாம் இயேசுவின் மேல, இவர் மேசியாவா இருப்பாரோ, இவர்தான் மேசியா என்பதை அவள் அறியாமல், ஆனால் ஒரு சந்தேகத்தோடு அவள் பார்த்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்களேன். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறாள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏன்னா இயேசுவை எப்படியாவது பிடிச்சிட்டு போய் அவர் ராஜாவாக்கணும் அப்படின்னு நினைத்தாங்க. மேசியா இவர்தான் என்பதை அறியாமலே அவள் செய்ய நினைத்தார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது, இயேசு எருசலேமுக்கு போய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படி ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார் என்பதை குறித்து அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனால வேத பாரரும் பரிசேயரும் என்ன பண்றாங்கன்னா,
ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் தான் மோசேயுடைய ஆசனத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் கவனித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களை நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், அவர்கள் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். அதாவது நியாயப்பிரமாணங்கள் இல்லையா, வேத தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தான் போதிக்கிறவர்கள். அதனால அவர்களுக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏனென்றால் இயேசு எப்போ பிரசங்கம் பண்ணாலும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் இல்லையா, யோவான் ஸ்நானகர் முதற்கொண்டு அது சொல்லப்பட்டே வருகிறதுனால அவர்கள் இயேசுவிடத்தில் போய் அந்த கேள்வி கேட்கிறாங்க, எப்பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க. 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், மன்னிக்கும் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த கேள்வியை இயேசுவிடத்தில் போய் கேட்கிறாங்க. காரணம் என்னவென்றால் பெரும்பான்மையான யூதர்களுடைய ரபிகள் போதகர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை பொது வெளியில வைத்து எல்லாரும் பேசி அதை என்ன பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணி அதை குறித்து காரியங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வார்கள். இயேசு ஒரு போதகர், இஸ்ரவேலின் ஒரு போதகர் அல்லவா, அதனால அவர்கள் மோசே வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாங்க, அவருடைய கருத்தை கேட்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரும் வரும் என்று சொல்கிறீரே, அது எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய உலகத்திற்குள்ளே இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குள்ளே நம்ம எதிர்பார்க்கிற இந்த சூழ்நிலைக்குள்ள வருமானால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. சில நேரங்களில் அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா, ஏன் இந்த யுத்தங்கள்லாம் நடக்குது, ஏன் இந்த கொள்ளை நோய் வருகிறது, ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த விபத்து, ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவர் கிரியை செய்வாரானால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது, அவர் ஏன் இதையும் செய்யாம அமைதியா இருக்கிறார். ஆனா ஒன்றை மறந்து விட்டோம், ஆண்டவர் இந்த பூமியில இன்றும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உடைய ராஜ்யம் என்ன பண்ணுது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. பரிசேயருடைய நினைப்பு என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா இருக்கும். அதாவது அப்படியே தேவனுடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய மாளிகை மாறி அப்படி இந்த பூமியில வரும். அப்போ வரும்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய இடத்தை, முக்கியமான ஆசனங்களை, சீட்லாம் தருவார், முக்கியமான பதவிகளை அப்படி தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. தன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் முறியடித்து போட்டு மேன்மையான ஒரு இடத்துல ஆண்டவர்களை கொண்டு போய் வைப்பார். இந்த உலகத்தினுடைய பார்வையில் கனம் பெற்றவர்களா, எப்படி யூத மக்கள் மத்தியில் கனம் பெற்றவர்களா இருக்கிறாங்களோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பரிசேயருடைய நினைப்பு 2 விதமான காரியங்கள், தவறான நினைப்பு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அவருடைய கணிப்பு தவறா இருந்ததே இயேசு அறிந்து அவர்களுக்கு அதை சுட்டி காட்டினார். நீங்கள் கவனித்து பாருங்க, 20வது வசனத்தில் படித்து பாருங்கள், நல்லா தெரியும். முதல் அவங்க தவறா நினைத்தது என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் அது பிரத்யட்சமாக, அதாவது உண்மையா பிசிக்கலாகவே ஒரு அரண்மனை போல இறங்கி இந்த பூமியில வரப்போகிறது கிடையாது. கண்களால், மனிதனுடைய கண்களால் பார்த்து இதோ இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துல போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற அந்த நினைப்பு அல்ல என்பதை இயேசு அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். 2வது, இந்த வேதபாரகரும் பரிசேயர் என்ன நினைத்தாங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு அவங்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா, இனி எதிர்காலத்துல தான் நடக்க போகிறது, இனி வருங்காலங்களில் தான் அது நடக்கும் அப்படின்றத உங்க கேள்வியிலே நீங்க கவனித்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அவங்க கேட்ட கேள்வி பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போ அது இந்த நிகழ்காலத்துல அல்ல, அது எதிர்காலத்துல நடக்க போகிறது என்பதை அவங்க நினைத்திருந்தாங்க. ஆனா இயேசு சொன்னார், அது நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கவனித்து பாருங்களேன், இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை கவனித்து பாருங்களேன். அவர் இந்த பூமியில கிரியை செய்த பொழுதே அவர் இதெல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். அதை நீங்க நல்லா கவனித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏற்கனவே இந்த பூமியில இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகள் என்ன பண்ணுது,
நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்திருந்தது. அநேகர் அதை கண்டு கொள்ளவில்லை. வானத்தில் நட்சத்திரம் தோன்றின பொழுது வானசாஸ்திரிகள் அதை கண்டு அதை பின்பற்றி போய் பிள்ளையை கண்டு என்ன பண்ணாங்க, தொழுது கொண்டாங்க. தங்களிடத்தில் இருந்த உச்சிதமான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அதோடைய பாதத்தில் வைத்தாங்க. மந்தை மேய்ப்பருக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளும்படி அதை கண்டு அதை குறித்து உண்மையை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் போய் பிள்ளையை கண்டு என்ன பண்ணாங்களா, அதை தொழுது கொண்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்திருக்குன்னு. தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் குழந்தையாக மரியாள் தன் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்போது தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு சிறு பெண் தன்னுடைய குழந்தைய விருத்த சேதனம் பண்ணுவதற்காக மோசையுடைய பிரமாணத்தின்படி அதற்கான கடமைகளை நிறைவேற்றும்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா அந்த ஆலயத்தில் 2 பேர், சிமியோனும் அண்ணாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ரட்சணத்தை எங்கள் கண்கள் கண்டதே என்று சொன்னாங்க. கலிலேய கடலோரத்துல ஒரு சில மீனவர்களோடு அவர் நடந்து போகும்போது நினைச்சாங்க, இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, இந்த கலிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதையை போல அதை விதைக்கப்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறத கவனிக்காம போனாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அவரை பின்பற்றின கூட்டம் பெருகினது. 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்புற, கிராமங்களுக்கு அனுப்புறாரு. அவங்க போய் பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை சுகமாக்குறாங்க. தேவனுடைய விரலினால் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா நடைபெறுகிறது. திரும்பி வந்து சந்தோஷமா சொன்னாங்க. தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறத அவங்க சுற்றி இருந்த ஜனங்கள் கண்டு கொள்ளாமல் போனாங்க. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் நீங்களும் நானும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படி அது கிரியை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் அல்ல, அது மறைமுகமாக இல்லையா, ஒரு புளித்த மாவை போல யாருக்குமே தெரியாது. அது கிரியை செய்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு விதை மண்ணிலே மறித்து அது முளை கிளம்பி அது ஒரு செடியாக மாறி ஒரு மரமாக மாறுகிறது போல அதோடைய கிரியைகள் யாருக்குமே தெரியாது. அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, அதை பகிரங்கமாக நமக்கு பெருமை சேர்க்கும்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறத காண்பிக்க நினைக்கிறோம். நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை காண்பி. அவர் முதல்ல சொல்வார், நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நான் கிரியை செய்ய விரும்புகிறேன். நமக்குள்ள நம் மூலமாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசேயர்களும் வேதப்பாரலும் பார்த்து இங்கேயா அங்கேயா எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிறத அவங்க மறந்துட்டாங்க. கவனித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிறதே அப்படின்னார். அதாவது தன்னை குறித்து அவர் சொல்கிறார், நான் தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். யோசிச்சு பாருங்க, ராஜாவே புறக்கணிச்சுட்டாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படிங்க பிரவேசிக்க முடியும்? இல்ல, தன்னை புறக்கணிச்சிட்ட பிறகு எப்படி அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? வாசி பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனென்றால் வருகிறவராகிய ராஜா என்று சொன்னது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ராஜா எங்களுக்கு வேணாம். யோசிச்சு பாருங்களேன், சிறுவையில் அவர் அறையும் போது சொன்னாங்க, இவரை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொன்னாங்க. ராஜாவை புறக்கணிச்சிட்ட பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படிங்க பிரவேசிக்க முடியும்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அந்த ராஜா உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசேயர்களுடைய மனதுல வருங்காரியங்களை குறித்த நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ள நிரம்பி இருந்தது. அதனால் நிகழ்காலத்துல நடக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய கிரியைகளை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் ஏதோ வரப்போகிற நாள்ல நடக்க போகுது, இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு இல்லையா. ஆண்டவர் இயேசு அவர்களை
கடிந்து கொண்டதை கவனித்து பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 57வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் பாருங்க. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? இயேசு பரிசேர்சிய அந்த வேத பாரட்ட இந்த காலத்தை உணர்ந்து கொள்ளாமல் போனது என்ன என்பதை குறித்து அவர் சொல்லிட்டு தம்முடைய சீஷரிடமாய் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பரிசேர் இந்த வேத பாரகருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கல ஆண்டவர். அதற்கு மாறாக தன்னுடைய சீஷரிடமாய் திரும்பி சில விஷயங்களை வரப்போகிற இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் எப்படி பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்தணும், அல்லது தவறான விதத்திலே அதை புரிந்து கொள்ளக்கூடாது, அதை அணுகக்கூடாது என்பதைக்கு இயேசு சில காரியங்களை என்ன பண்ண சொல்லி கொடுக்கிறார். நல்லா கவனிங்களேன். வேதத்திலே 2 வருகையை குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை. முதல் வருகை அது வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அது நிறைவேறிற்று. இன்னொன்று அது நிறைவேற போகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகை குறித்ததான காரியங்களும் 2ஆம் வருகைக்கான சில அடையாளங்களும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 2ஆம் வருகைக்கான எல்லா விஷயமும் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த முதல் வருகைக்கான காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்ததோ அதே போல 2ஆம் வருகைக்கான காரியங்களும் என்ன பண்ண போகுது? நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய மனவாட்டி, ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம அந்த பூரணத்துக்கு நம்ம இன்னும் வரல. நம்ம ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மணவாளனுடைய வருகைக்காக இந்த மணவாட்டி ஆயத்தமாகிற இந்த சூழ்நிலை நிறைய பரபரப்பா இருக்கும். ஏனென்றால் மணவாளனோடு சேரப்போகிற ஒரு அனுபவம். அதனால ஒரு பயத்தோடு கூடிய ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்றாங்கன்னா இந்த சபையானது இப்போது ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறதுனால நீங்களும் நானும் எச்சரிக்கையோடு இந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். சில நேரங்களில் என்ன நடக்கும்? மணவாட்டி இந்த ஆயத்தம் மாற இந்த சூழ்நிலை வேற விதத்துல மாறிட முடியும். வேற எங்கேயோ மணவாளனுக்காக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால ஆண்டவர் 3 காரியங்களை இந்த பகுதியிலே சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது நீங்கள் கவனித்து பாருங்கள், 3 விதத்திலே நீங்கள் அணுகக்கூடாது. அதாவது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாகணும், எப்படி அதை நீங்க அணுகக்கூடாது என்பதை காண்பிக்கிறோம். முதல் காரியம், உங்களை சுற்றிலும் பார்க்கக்கூடாது. 2வது, திரும்பி பார்க்கக்கூடாது. 3வது, மேலே நோக்கி பார்க்கக்கூடாது. இன்றைக்கு இந்த காரியம் கவனித்து பாருங்களேன். கல்யாணத்துக்கு நேரம் வர வர மணவாட்டிக்கு கொஞ்சம் சற்று பயம். ஏனென்றால் ஒரு சந்தோஷம் மணவாளனை பார்க்க போகிறதுனால. அதே போலதான் ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவர் மத்தியில் இன்னைக்கு இருக்கு. என்ன நினைக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, ஆண்டவரோடு சேர்ப்போம். அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, சில நேரம் இந்த சபையில இருந்தா நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டாரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு வர்றது. அந்த சபைக்கு போனா ஐயோ அங்க இருந்தா பிரச்சனை வரும், ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டார், பெரிய சபைக்கு போகணும், பெரிய சபையில் சின்ன சபை, இப்படி மாறி 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 அங்கங்க சுற்றி கொண்டு இருக்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்ல, நிறுத்து, நீ இருக்கிற இடத்துல இரு, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகை உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் தெரியும். நீங்கள் அவருடையவளா இருப்பீர்களா, கண்டிப்பா அந்த மணவாளுடைய சத்தம் உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி முதல் வருகை ஒரு நட்சத்திரம் காட்டி கொடுத்தது அல்லவா? முதல் வருகை ஆண்டவர் இயேசு பிறந்த போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அதே போல ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்கும் வானத்தில் ஒரு அடையாளம் வரும். என்ன அடையாளம் தெரியுமா? அது மின்னல் அப்படின்னு வேதம் சொல்லுது. மின்னல் போல ஒரு அடையாளம், கிழக்கே தோன்றி மேற்கே எப்படி மின்னல் மறையுதோ அதே போல ஒரு அடையாளம் வானத்துல வரும். அது எப்பொழுது நடக்கும், எப்பொழுது அந்த அடையாளம் வரும், அது யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவரை தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வருகையின் அடையாளம் எப்படி பொறுமையா இன்னைக்கு இந்த காரியம் நடந்துச்சு, நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படிலாம் கிடையாது. திடீரென்று சடுதியாக ஒரு கண்ணியை போல, ஒரு திருடனை போல அந்த நாட்கள் வரும். ஆண்டவர் இயேசு அந்த நாட்கள் வருவதற்கான ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கவனித்து பாருங்கள். 2
காலங்களை பழைய ஏற்பாட்டில் நடந்த 2 காரியங்களை ஆண்டவர் இயேசு முன்வைக்கிறார். ஒன்று, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னார். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? நோவாவின் நாட்களில் மனுஷர்கள் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா உடுத்திட்டாங்க, நல்ல சந்தோஷமா ஆடல் பாடல் எப்பொழுது போல அவரவர் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார், நீ போய் கொப்பேறு மரத்தினால் ஒரு பெரிய பேழை உருவாக்கு என்று சொன்னார். அதை உருவாக்குற அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 100 வருடம் நோவா பிரசங்கம் பண்ணினானாம். அந்த பேழை உருவாக்குற அந்த நாட்களிலே தொடர்ந்து போய் மனம் திரும்பும்படி அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தான். பிரசங்கம் பண்ணான். ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் கூட மனம் திரும்பவே இல்லை. ஒருத்தர் கூட நோவா சொன்னதை நம்பவே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் போல தங்களுடைய சுய இஷ்ட போல சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, தூங்கினாங்க, எழுந்தாங்க, வேலைக்கு போனாங்க, திருமணம் பண்ணாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாங்க, பெற்றோரை கவனிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவள் எச்சரிக்கை இல்லாம இருந்தாங்க. அவளுக்கு சொல்லப்பட்டது, ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. ஆனா கீழ்ப்படியவே இல்லை. நோவா எங்க பிரசங்கம் பண்ணான்னு கேக்குறீங்களா? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படித்து பாருங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். பேதுரு இந்த சம்பவத்தை அவர் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்காக அந்த போதிக்கும்படி அவர் இதை உபயோகப்படுத்துகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை கவனித்து பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நடக்கிறது அப்படிதான். இன்னைக்கும் உணர்வில்லாம இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் சொல்றோம். தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரம் இது. ஆனா எத்தனை பேர் நம்ம இந்த நேரத்துல கரெக்டா இந்த 9 மணி ஆராதனைக்கு உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கோம்? யோசிச்சு பாருங்க. ஆராதனை கடந்து போய் நேரெல்லாம் முடிஞ்சு யூடியூப்ல தானே வருது, எப்ப வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு, நோவா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அது சோதம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்ததை ஆண்டவர் காண்பித்தவர் சொல்றார். சோதம் குமாரா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். என்ன பண்ணாங்க சோதம் குமாரா? நோவாவின் நாட்களில் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், வேலை செஞ்சாங்க. இந்த சோதம் குமாரா பட்டணத்தார் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. விபச்சாரம், வேசித்தனமும் பண்ணாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் கண்களினால, மாம்ச சிந்தைகளினால, எண்ணங்களினால, யோசனைகளினால உங்களுடைய ஆவி ஆத்துமா கரைப்படும்படியான விபச்சாரம், வேசித்தனம் பண்ணிக்கொண்டு ஆண்டவர் எப்பொழுது வருவார்? 2000 வருஷம் இப்படிதான் சொல்றாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு நீ நிர்விசாரமா இருப்பனால் ஒரு நாள் இந்த சோதம் குமார பட்டணம் எல்லாம் அக்கினி கந்தகத்துக்கும் இரையாக வைக்கப்பட்டது போல ஒரு நாள் இந்த பூமி அப்படி இரையாக வைக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. நீங்களும் நானும் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், இந்த நியாய தீர்ப்பு நடக்கிற நாட்கள்லாம் பெருசா ஒரு பெரிய மனமாற்றமே இல்லை. நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கூட மனம் மாறவே இல்லை, திரும்பவே இல்லை. லோத்து கூட போய் சொல்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்த பண்ணின அந்த மணமகன்களுக்கு போய் பார்த்து சொல்றார், இந்த ராத்திரி இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிற தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, தயவு செய்து நீங்க எங்களோடு கூட வாங்க. அவங்க லோத்தை பார்த்து கேலி பண்றதா நினைச்சு அவங்களை கேலி பண்ணாங்க, லோத்தை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, அவனை துரத்திட்டாங்க.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடுங்க, ஆயத்தமாக அதை கிண்டல் பண்றது போல இருக்கலாம். உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்க செய்து கொண்டு இருக்கலாம், தவறில்லை. ஆனா தேவனுடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகணும். தேவனுடைய வருகை உங்கள் மேல எப்ப வேணா வரலாம், நீங்க அதுக்கு ஆயத்தமாகணும். ஒரு பெரிய மனமாற்றல இயேசு கிறிஸ்துடைய வருகையின் கடைசி மணி துளிகள் வரைக்கும் கூட நீங்க நானும் அப்படியே வேலை செஞ்சு தான் இருப்போம். அதுக்கு ஆயத்தம் இல்லாம இருப்போம். ஆனால் திடீரென்று வரும், எதிர்பார்க்காத நேரத்துல வரும். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன திருடன் வருகிறது போல இருக்கும். உங்க வீட்டுக்கு திருடன் வரப்போகிறான் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இந்த மணிக்கு 12 மணிக்கு திருடன் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னா நீங்க கண்ணை விழித்து கொண்டு என்ன பண்ணுவோம், உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அவன் வர்றது, அவன் வந்தப்போ உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. அம்மா நான் ரெடியாக தான் இருந்தேன், வெயிட் பண்ணிட்டேன், உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் திருடன் வருகிறது யாருக்குமே தெரியாது. அந்த நேரம் நமக்கு தெரியாதனால தான் விழித்திடாம இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படிதான் இருக்கும். அது ஒரு கண்ணியை போல வரும், திடீரென்று சடுதியில நடக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த நாளுக்கு நீங்களும் நான் எவ்வளவா ஆயத்தமா இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 30 36 வசனம் வரை உள்ள பகுதிகள் இந்த பூமியிலே ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இதோடு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க. இது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதை புரியுறதை நீ பார்க்க முடியும். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் மனவாட்டியாகிய சபை என்ன பண்ணும், நடக்கும். அது எப்போ நடக்கும்? ஒரு இமை பொழுது, அது ஒரு செகண்ட் அப்படி நடந்துரும். வாசி பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை கவனித்து பாருங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ ஆண்டோடைய சபை, ஆண்டோடைய பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டா இங்க யார் இருப்பாங்க அப்படின்னா கைவிடப்பட்டவர்கள் தான் இங்க இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் 2 பதங்கள் டேர்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று கைவிடப்படுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன அர்த்தம்? அவங்க பரலோகத்துக்கு ஆண்டவர் அவங்களை எடுத்து கொண்டு போயிடுவார். கைவிடப்படுதல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே நியாயத்தீர்ப்பு அடையும்படி அவர்கள் இந்த பூமியிலே கைவிடப்படுவாங்க. நல்லா கவனித்து பாருங்க, நோவாவும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், பேழையில வைத்து. எதற்காக? புதிய பூமியிலே அவங்களை கொண்டு போய் வைக்குவதற்காக அந்த பேழைக்குள்ள வைத்து ஆண்டவர் காப்பாற்றினார். மற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்களாம் எதுக்காக கைவிடப்பட்டாங்க? ஜலப்பிரளயத்தினால அழிந்து போகும்படி அவர்கள் இந்த பூமியில கைவிடப்பட்டாங்க. லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் பாருங்க, தேவதூதலால் கரம் பிடித்து கொண்டு போய் அந்த பட்டணத்தின் வாசல்ல வெளியே விட்டுட்டு சொன்னாங்க, திரும்பி பார்க்காத, சமபூமி எங்க நில்லாத, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, துரத்திட்டாங்க. அவங்க ஓடி போனாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா கைவிடப்பட்ட அந்த லோத்து, சோதம் குமாராவுடைய பட்டணத்தின் மனிதர்கள் என்ன ஆனாங்க? அக்கினியும் கந்தகமும் அவர் மேல வந்து அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாங்க. அது கைவிடப்பட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கவனித்து பாருங்க. அங்கு இரவு பொழுதை குறித்து அங்க சொல்லப்படுகிறதுல பாருங்க, நல்லா கவனித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கவனித்து பாருங்க. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேர் இல்லையா, ராத்திரி. இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். 35வது வசனம், 36வது வசனம் பாருங்க. திரிகையை திரிகிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 36வது வசனம், வயலில் இருக்கிற 2 பேர். அப்போ இது இரவு பகுதியும் காண்பிக்கிறது, பகல் பொழுதையும் காண்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே இரவும் பகலும் இருக்கிற எல்லா இந்த உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தார். இப்போ கூட பாருங்க, இந்த காலை ஆராதனை நமக்கு பகல் பொழுது, ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இது இரவு பொழுது. அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு பொழுது புலரல. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த இரவும் பகலையும் காண்பிக்கும் பொழுது எதை காண்பிக்கிறார்? அவருடைய வருகை ஒரே செகண்ட்ல எல்லா இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகிற ஒரு சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு இப்ப தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்,
3 முறை அவர் சொல்ல கைவிடப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், அப்படி 3 முறை சொன்னோடனே சீஷர்கள் கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இயேசு அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு கவனித்து பாருங்க. பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னார். கொஞ்சம் முரண்பாடான ஒரு காரியம் இல்லை? என்ன நடக்கும்? கடைசி காலங்களிலே கைவிடப்பட்டவர்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து, அந்த நாட்களில் நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் இயேசு பேசினார். நீங்கள் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் கவனித்து பாருங்க. இந்த கடைசி யுத்தம், அர்மேகதோன் யுத்தத்துல அந்த குறிப்பு, அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இயேசு சொன்ன அந்த நியாய தீர்ப்பை இல்லையா, பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னார்ல, அந்த சம்பவங்கள் அங்க போடப்பட்டிருக்கிறது கவனிக்க முடியும். இப்போ ஆண்டோடைய வருகை இதெல்லாம் எதோடு தொடர்புடையதுன்னா, யூதர்களுடைய தொடர்பிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பகுதியில் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் லோத்தின் மனைவிக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்களுக்கு அவளிடத்தில் வந்து சொன்னாங்க, நீ பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னாங்க. 3 காரியத்தை சொன்னாங்க. ஆனால் லோத்தின் மனைவியோ கொஞ்ச தூரம் ஓடி வந்த பிறகு அந்த சோதம் குமாரா பட்டணத்தின் மேல அவளுக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு, அந்த மேல இருந்த ஒரு நாட்டம், அவளுக்கு மேல இருந்த ஒரு ஆசை. அவ விபச்சாரி அல்ல, வேசித்தனம் பண்ணுகிறவள் அல்ல. ஆனால் அங்கு நடைபெறுகிற எல்லா கேளிக்கைகளும், கொண்டாட்டங்களும், சந்தோஷம், மேல சத்தம் எல்லாம் எப்பொழுது தினந்தோறும் ஆடல் பாடல், மன மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பட்டணமாச்சே, அதை விட்டுட்டு நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்த்தா, அந்த பார்த்த அந்த மறுகணமே உப்பு தூணா மாறிட்டா. அவ மாறிட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல சொல்லலாம், 9 மணி ஆராதனை, ஆனா 9 மணிக்கு உட்கார்ந்து பார்க்க முடியல, வேலை. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருவது 1 மணி நேரம் ஆராதனைனா கூட அதுல எத்தனை பேர் நம்ம அரை மணி நேரம் கழிச்சு வரோம்ல? ஏன்னா உலகத்தினுடைய அப்படியே ஈர்ப்பு. வீட்டில் வேலை செய்யணும், பிள்ளைகளை கவனிக்கணும், சமைக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த உலக காரியத்தை உன்னை ஈர்க்குதுன்னா நீ உப்பு தூணா மாறிடுவ. ஆண்டவருக்காக இழப்பதற்கு நீ ஆயத்தமானா பரலோக ராஜ்யம் உனக்குரியது. இந்த பரலோகத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும். இந்த பூமியில நீ ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் அது நிச்சயமா உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டா உனக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அது உனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஒரு புளித்த மாவை போல, விதைக்கப்பட்ட அந்த விதையை போல மண்ணுக்குள்ள இருந்தது, மறைமுகமாக அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையும் அப்படிதான், அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதோ வாசல் அண்டையில நிற்கிறேன் என்று சொன்னவர் இந்த வாசலை தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் பொறுமையுடன் காத்திருக்குது என்ன தெரியுமா? நீ மனம் திரும்பணும், இந்த உலகத்தின் காரியங்களாம் விட்டு அவரை மாத்திரமே நீ அண்டிக் கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்குது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நீ லோத்தின் மனைவி போல மாறக்கூடாது. உன் ஜீவன் தப்ப ஓடி போகும்படி, உன் ஜீவன் காக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பேழைக்குள்ள வரணும்னு சொல்லிதான் அந்த பேழையுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருந்த, ஆனா ஒருவரும் மனம் திரும்பல. நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் அந்த 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. லோத்து போய் தன்னுடைய மகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த மணமகளை பார்த்து சொன்னான், இந்த பட்டணம் இந்த ராத்திரி அழிக்கப்பட போகிறது, சீக்கிரமா வாங்க, இதெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா அவர்களோ லோத் அவங்களுக்கு பார்வையில கேலி செய்கிறது போல காணப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை புறக்கணிச்சு இந்த ஆராதனை கூட நேரம் தாழ்த்தி பொறுமையா பார்க்கலாம், பொறுமையா கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, நீ நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பதிலாக கைவிடப்பட்டாயானால் உன் நிலைமை என்னவாகும்?
இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே மனம் திரும்பலாம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியத்தை விட நீர்தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே, உமக்கு எங்களுடைய முதலிடம் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. உண்மையாய் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுத்து எங்களுடைய ஜீவியத்தினுடைய ஆண்டவரே முழுவதும் நீரே எங்களை ஆளுகை செய்யணும்ப்பா. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. நாங்கள் சுற்றி பார்த்து ஆண்டவரே நாங்கள் உடைய வருகைக்கு ஆண்டவரே கவனம் செலுத்தாம ஆண்டவரே அதற்கு உரிய கவனத்தை நாங்கள் கொடுக்காம, தேவனை தேடாம, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்காம, எங்களை ஆயத்தப்படுத்தாம ஆண்டவரே இன்னும் வரப்போகிற நாட்களில் எப்பயோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அசதியா இராதபடி கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. இந்த நிர்விசாரத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபையா இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் மனம் திரும்பி ஆண்டவரை உண்மையாய் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவரை செய்யுங்கப்பா. அச்சாரமாக ஆண்டவரே உம்முடைய வருகையில் ஆண்டவர் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக எங்களை நீர் ஆயத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்திலும் வேத தியானிப்பிலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே எங்களை கரைப்படாதபடி எங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முடிவு பெறுந்து நாங்கள் நிலைத்திருந்து ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் சமாதானம் சந்தோஷம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்கள். வருகிற 16ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை ஆராதனை சபையிலே நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.